Okay. Very good morning. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபேமிலியை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் குரூப் 15 பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த குரூப் 15ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் இப்போது நைட்ரஜன் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இப்போ குரூப் 15 அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம என்ன ஃபேமிலியில் கொண்டு வருவோம்னா இதை நைட்ரஜன் ஃபேமிலிக்குள்ளே இதை கொண்டு வருவோம். திஸ் இஸ் நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நிக்டோஜன்ஸ் அப்படிம்பாங்க. நைட்ரஜன் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்கன்னா நிக்டோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நிக்டோஜன்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு மேஜராக வந்துட்டு இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் NS2 NP3 கான்ஃபிகரேஷன். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுவோம்னா NS2 NP3 கான்ஃபிகரேஷன். ஸோ எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 + 3 எவ்வளவு 5. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ இதோடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனட் பேர் எஃபெக்ட் படி ஸோ ஜென்ரலாக ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு +5 இருக்கும். அதுக்கப்புறம் இதோட 2 யூனிட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க +3 இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ட்ரைவேலண்ட்டுங்கிறதுனால ஒரு -3ஐயும் சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோடைய டெண்டன்சி வந்துட்டு டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுல -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டெண்டன்சி -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டெண்டன்சி decreases down the group. ஸோ டவுன் த குரூப் போகும்போது இந்த -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டெண்டன்சி உங்களுக்கு என்னவாகுது கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனால அயனைசேஷன் எனர்ஜியும் டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கம்மியானுச்சுன்னா மெட்டாலிக் கேரக்டர் உங்களுக்கு என்னவாகும்னா மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகும். சரியா? ஸோ இது ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ நைட்ரஜன் ஃபேமிலியில் உங்களுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தட் இஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஸோ இதில் இந்த பிஸ்மத்தை மட்டும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். இது வந்துட்டு எந்த காம்பவுண்டில் நீங்கள் போனாலும் இந்த பிஸ்மத்துக்கு வந்துட்டு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்னாக்க -3 தான் இருக்கும். சரியா? ஸோ பிஸ்மத் hardly form any compound in -3. சரியா? ஸோ நீங்க எந்த காம்பவுண்டுக்கு போனாலும் அது என்ன இதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -3ல இருக்கும். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி இப்ப நம்மளுக்கு +3 ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு என்னவாகும் டவுன் +3 ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அண்ட் +5 ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு என்னவாகும் கம்மியாகும் நம்ம டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும்போது. சரியா? ஸோ இதுதான் நம்ம என்ன எஃபெக்ட்னு சொல்லுவோம் தட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன்லி வெல் நோன் காம்பவுண்ட், அதாவது இப்போ இப்படி இருக்கு ஒன்லி வெல் நோன் காம்பவுண்ட் of bismuth in its 5 oxidation state is BiF5. ஓகேவா? ஸோ வெல் நோன், அதாவது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதுதான் இந்த BiF5 தான். இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க
நமக்கு பிஸ்மத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு +5 இருக்கும். இது ரொம்ப வந்துட்டு ஒரு ஃபெமிலியரான ஒரு காம்பவுண்ட். ஓகேவா, ரொம்ப ஃபெமிலியரான காம்பவுண்ட் இது. ஸோ இது ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மாதிரி நைட்ரஜன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்துட்டு நைட்ரஜன் ஷோஸ் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது உங்களுக்கு இது வந்துட்டு +1லேருந்து அப் டு +5 வரைக்கும் இதோட ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சைட்ஸ்ல. சரியா, ஆக்சைட்ஸ்ல இதை கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இந்த நைட்ரஜன்ல என்னென்ன ஆக்சைட்ஸ் இருக்கு பாருங்க. நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு, N2O3, நைட்ரஜன் ட்ரைஆக்சைடு, நைட்ரஜன் டெட்ராக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடு. இதெல்லாம் வந்துட்டு ஆக்சைட்ஸ். இப்போ இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், திஸ் இஸ் +2, திஸ் இஸ் +3, திஸ் இஸ் +4, திஸ் இஸ் +5, லைக் திஸ். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் 2 ஆக்சைடையும் அவங்க என்ன ஆக்சைடுன்னு சொல்றாங்கன்னா நியூட்ரல் ஆக்சைடுங்கிறாங்க. அடுத்த 3த்தையும் அவங்க அசிடிக் ஆக்சைடுன்னு சொல்றாங்க. ஹியர் தேர் இஸ் நோ பாசிபிள் ஃபார் பேசிக் ஆக்சைட்ஸ். ஓகேவா, ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு பேசிக் ஆக்சைட்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா, ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நைட்ரஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ +1லேருந்து +5 வரைக்கும் ஆக்சைட்ஸில் இருக்குன்னு சொல்றோம். பட் இதே வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த +1லேருந்து +4 வரைக்கும் எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு அடுத்த கான்செப்ட சொல்றாங்க. ஸோ அதையும் எழுதிங்க. இன் கேஸ் ஆஃப் நைட்ரஜன் +1 to +4, all oxidation states have tendency to disproportionate. ஸோ உங்களுக்கு தெரியும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டத்தில் ஆக்சிடேஷன் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட். ஸோ HNO2னா என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்துட்டு இதை நான் பிரேக் பண்ணும்போது யூ கேன் கெட் நைட்ரஜன் மோனாக்சைடு, நைட்ரிக் ஆசிட். இப்போ இதில் நைட்ரஜனுக்கு வந்துட்டு இதுக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், இதுக்கு +2 வரும், இதுக்கு +5 வரும். பார்த்தீங்களா, +3லேருந்து +2 ரிடக்ஷன் நடக்குது, +3லேருந்து இப்போ சாரி இது வந்துட்டு +5, ஸோ +5 ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ அப்போ இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெயினாக ஏன் நைட்ரஸ் ஆக்சைடு தேவையில்லாமல் இப்படி பிரியுது அப்படின்னா இப்போ இந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு இப்படி இருக்கவே நினைக்காது, நைட்ரஸ் ஆசிடு. அதனாலதான் HNO3 டக்குன்னு வந்துட்டு மாறிடுது. இப்ப நைட்ரஜன் எப்படி உங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆனிச்சோ சேம் பாஸ்பரஸும் வந்துட்டு அதே மாதிரி இன்வால்வ் ஆகுது. ஸோ பாஸ்பரஸ் ஆல்சோ disproportionate into -3லேருந்து +5, -3லேருந்து+5. ஸோ அப்படி உங்களுக்கு போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது -3லேருந்து +5 வரைக்கும் இருக்கிற எல்லா பாஸ்பரஸும் உங்களுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ யூ கேன் டேக் H3PO2. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்பீனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் பாஸ்பீனிக் ஆசிட். ஸோ இந்த பாஸ்பீனிக் ஆசிடை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் டிசோசியேட் இன்டு பாஸ்பீன் அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ PH3 அப்படின்னாக்க திஸ் இஸ் பாஸ்பீன் அப்படிம்பாங்க. H3PO4னா தட் இஸ் பாஸ்பாரிக் ஆசிட். ஸோ இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்க பாக்குறீங்கன்னா
இப்போ இந்த பாஸ்பரஸுக்கு வந்துட்டு +1 இருக்கும். இப்போ இந்த பாஸ்பரஸுக்கு வந்துட்டு -3. இப்போ இந்த பாஸ்பரஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா +5. இப்போ +1லேருந்து -3 ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு கம்மியாகுது, அப்போ ரிடக்ஷன். அது மாதிரி +1லேருந்து +5 ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாகுது, அப்போ ஆக்சிடேஷன். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்தது அதே H3PO3 எடுத்துக்கிறேன். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் பாஸ்போரஸ் ஆசிட். ஸோ இப்போ பாஸ்போரஸ் ஆசிடை நம்ம எடுத்துக்கும் போது இதை நீங்கள் டிசோசியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஆஸ் யூஷுவல் பாஸ்பீன். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு அதே பாஸ்பாரிக் ஆசிட் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுலேயும் உங்களுக்கு அதே கதை தான். ஸோ இங்கே வந்துட்டு பாஸ்பரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா +3ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு -3ல இருக்கும். இது வந்துட்டு +5ல இருக்கும். ஸோ சேம் திங் உங்களுக்கு இந்த இடத்துல நடக்குது. ஓகேவா? புக்கு கான்செப்ட்ஸ்லாம் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே பின்னாடி 1 by 1 அப்படியே பார்த்துருவோம். சரியா? ஏன்னா இதில் வந்துட்டு நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி குரூப் 15. ஸோ இதுக்கு பார்க்குறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வித் ஹைட்ரஜனோட, இப்போ மேஜராக இந்த குரூப் 15 எலமெண்ட் ஏதாவது ஒன்று எடுத்துங்க. இந்த ஈக்கு பதிலாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் எதை வேணுமோ எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் EH3. இந்த காம்பவுண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ என்னெல்லாம் இருக்கலாம்? அமோனியா இருக்கலாம், பாஸ்பீன் இருக்கலாம், அர்சனிக் அண்ட் ASH3 இருக்கலாம், ஆன்டிமனி பேசிஸில் இருக்கலாம், பிஸ்மத்தில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹைட்ரைட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஈக்கு இப்போ நீங்கள் நைட்ரஜன் போட்டிங்கன்னா இது கிடைக்கும். இதே வந்துட்டு பாஸ்பரஸ் போட்டிங்கன்னா இது கிடைக்கும். இதே ஆன்டிமனி இந்த ஈக்கு பதிலாக போட்டிங்கன்னா இது கிடைக்கும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இதே வித் ஆக்சிஜன் கூட நம்ம இந்த எலமெண்ட்டை ட்ரீட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அந்த எலமெண்ட்டு கூட ஆக்சிஜன் கூட நம்ம சேர்க்கும் போது யூ ஆர் கெட்டிங் 3 type ஆஃப் ஆக்சைட்ஸ், E2O3 ஆர் E2O5. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆக்சைட்ஸ். பட் யாரு வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு E2O5 கிடைக்குது, அதே மாதிரி E2O3 கிடைக்குது. ஸோ இங்கே ஈக்கு வந்துட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், இதுக்கு +5 இருக்கும். ஸோ +5 தான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் மோர் ஸ்டேபிள். ஆக்சுவலாக இது ரெண்டுமே என்ன ஆக்சைடுனா அசிடிக் தான். இது ரெண்டுமே அசிடிக் தான். பட் இது வந்துட்டு மோர் ஸ்டேபிளாக கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ ஜென்ரலாக ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜனும் அண்ட் பாஸ்பரஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அசிடிக். ஸோ அதை என்ன சொல்லுவோம்னாக்க அசிடிக். அதே அர்சனிக்கையும் ஆன்டிமனி ஆக்சைட்ஸையும் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆம்ஃபோட்டரிக் பிஹேவியர். அதே பிஸ்மத் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் பேசிக் பிஹேவியர். நெக்ஸ்ட் இந்த ஹாலோஜன் கூட, ஸோ இது கூட நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க
இப்போ இந்த எலமெண்ட்டை x2 கூட ட்ரீட் பண்ணும்போது யூ கேன் கெட் EX3 ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா EX5 ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு EX5 தான் உங்களுக்கு EX5 தான் அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி EX3-ஐ கம்பேர் பண்ணும்போது. திஸ் இஸ் +3, திஸ் இஸ் +5. ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோவேலண்ட் இன் நேச்சர். அதுக்கான ஆர்டர் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த மாதிரி NX5 இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டு நாட் எக்ஸிஸ்ட். இந்த எக்ஸுக்கு பதிலாக ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எதை வேணுமோ போடலாம். இது ஏன் டு நாட் எக்ஸிஸ்டா இருக்கு? ஏன்னா டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் vacant d orbitals. Due to absence of vacant d orbital. அப்ப எது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கும்? அப்ப இது உங்களுக்கு do not exist. அப்ப எது எக்ஸிஸ்ட்? NX3 மட்டும்தான் எக்ஸிஸ்ட். ஓகேவா? NX3 மட்டும்தான். பட் அதுல வந்துட்டு இந்த NF3 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மோர் ஸ்டேபிள். NF3 மோர் ஸ்டேபிள். அதுல NCl3, NBr3, NI3 இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா சொல்லுவோம். ஏன் அன்ஸ்டேபிள்னா இட் இஸ், இது வேணா எழுதிக்கோங்க, அன்ஸ்டேபிள், இட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் இன் நேச்சர் ஆல்சோ. இது எழுதிக்கோங்க எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு, இங்க எனக்கு இடம் பத்தல. அன்ஸ்டேபிள், எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ அதனால இதை மூணுத்தையும் நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வித் மெட்டல்ஸ் கூட நம்ம பண்றோம். வித் மெட்டல்ஸ் கூட நீங்க இதை ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ நீங்க ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு எலமெண்ட்டையும் ஒரு மெட்டலையும் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கரஸ்பாண்டிங் ஃபார்மேஷன் N3- கிடைக்கலாம். இந்த இடத்துல N போட்டீங்கன்னா N3-, இல்லைனாக்க P3- கிடைக்கலாம், இல்லைன்னா AS3- கிடைக்கலாம். அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னன்னாக்க அதை வந்துட்டு நைட்ரைடும்போம், பீனாக்க அதை வந்துட்டு பாஸ்பைடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி AS அப்படின்னாக்க தட் இஸ் அர்சினைடு அப்படிம்போம், அர்சினைடு. SB அப்படின்னா ஆன்டிமோனைடு அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வித் மெட்டல்ஸ் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதில் குரூப் 14ல இருக்கு, குரூப் 15ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது குரூப் 16க்கு வந்துட்டு இருக்கக்கூடியதை நம்ம அடுத்ததில் பார்ப்போம்.